குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/8/2026 வியாழக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி, வார, யோக, கரண, நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லுங்கள். திதி இன்று இரவு 11:49 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:26 வரை. விசாகம் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று காலை 7:35 வரை. பிராமியம் பின்பு ஐந்திரம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். கரணம் இன்று காலை 10 வரை பத்திரை, பின்பு இரவு 11:49 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:26 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 6 முதல் 7:30 வரை. கரணன் 3 முதல் பிற்பகல் 4:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:05. கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது கிரக நிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், கேத்து பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், விருச்சகத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. பகல் 12:26 வரையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். 12:27 பிறகு மேஷராசி அன்பர்கள் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள்: அஷ்டமி திதி, வளர்பிறை அஷ்டமி திதி. கஷ்டங்கள் தேய்ந்து போக அஷ்டமி நன்னாளில் செல்வம் செல்வாக்கு பிறக்க ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்பவர்களுக்கு நலம் மிகுதியாகும், நன்மைகள் சித்திக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வியாதிக்கு மருந்துண்ண உகந்த நாள், சிற்பக்கலை கற்க நல்ல நாள், தேவ பூஜைகள் செய்ய ஏற்ற நாள், கதிர் அறுப்பதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:03 முதல் 11:44 வரை மேஷ லக்னம். 11:45 முதல் 1:38 வரை ரிஷப லக்னம். காலை 1:39 முதல் 3:44 வரை மிதுன லக்னம். காலை 3:45 முதல் 5:55 வரை கடக லக்னம். காலை 6 மணி முதல் 8:04 வரை சிம்ம லக்னம். காலை 8:05 முதல் 10:04 வரை கன்னி லக்னம். காலை 10:05 முதல் மதியம் 12:04 வரை துலாம் லக்னம். 12:05 முதல் 2:09 வரை விருச்சக லக்னம். 2:10 முதல் மாலை 4:21 வரை தனுசு லக்னம். 4:22 முதல் 6:27 வரை மகர லக்னம். 6:28 முதல் இரவு 8:21 வரை கும்ப லக்னம். 8:22 முதல் இரவு 10:02 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்தால் குருவருளோடு திருவருளும் சேர்ந்தே கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை.
ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் என்று வழிபடுங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வேலும் மகிழும் துணை. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக அறிய தினந்தோறும் நம்முடைய சேனலை ராசி பலன்களை பார்ப்பதாலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதாலும் உங்களுடைய வேலைகள், உங்களுடைய இந்த நாள் வருமானம், உடல் ஆரோக்கியம், குடும்ப நிலை, குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய நிலைகளை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். கோபப்பட வேண்டாம். உங்களிடம் அவர்கள் மாற்றாக பேசினாலோ ஏற்கு மாறாக பேசினாலோ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீர்கள். அவர்கள் போக்கு இப்படித்தான் இருக்கும், உறவுகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று விட்டுவிடுங்கள். அதற்காகத்தான் கிரகங்களை வைத்து உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் உங்களுக்கே அது பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் தொடர்பாக எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஒரு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை எடுக்கிறீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு பல நிலைகளில் வாய்ப்பு வர சூழ்நிலைகள் இருக்கிறது. வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டும், வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் உங்களுடைய பயணத்தை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் இருக்கும், தெரிந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் திட்டமிட்டு செய்தாலும் கூட உங்களுக்கு தேவையற்ற உங்களை அலைய விடும். பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் வெகு தூரம் போய் அதை பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பிறகு வந்து பார்த்தால் அந்த விஷயம் உங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். வண்டி வாகன வசதிகளை சாதகமாக்கிக் கொள்வீர்கள். புதிதாக பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். வண்டி இருந்தும் புதிதாக இன்னைக்கு வரக்கூடிய மாடலுக்கு ஏற்றாற்போல் புதிய வாகனங்களை வாங்க நினைப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு திருப்தியை தரும். கூட்டு தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், கூட்டு பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகத்தை தாங்க கொடுக்கும். சில விஷயங்கள் தான் உங்களுக்கு மாற்றாக நடக்கும், ஒரு சில விஷயங்கள் சார்பாகவே நடக்கும். ஆக இந்த நாள் இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், எல்லாம் மாறும். இதுவும் கடந்து போகும், தன்னம்பிக்கையாக இருங்கள். இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய ராசி பலன்களில் கிரக நிலைகள் இப்படி இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மாறும். நாளைய தினம் சந்திர பகவான் மற்ற வீட்டிற்கு செல்லும் பொழுது அதனுடைய தன்மைகள் மாறும் பொழுது உங்களுக்கு பலன்களும் மாறும். எப்பொழுதும் இது இப்படியே நிரந்தரமாக இருக்காது. ஆக செய்யக்கூடிய வேலையில் மட்டும் மிக ஸ்ரத்தையாக கவனமாக இருந்தாலே போதுமானது. வேலைக்கு செல்பவர்கள் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ரமோஷன் ஆகட்டும், அல்லது ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவியோடு வருமானமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அரசாங்க அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு சூழ்நிலைகள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் பெரும்பாலும் சமூக விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுடைய வேலைகளை உங்களுடைய வேலைகளாக எடுத்து செய்வீர்கள்.
எல்லாவற்றிலும் நிர்வாக திறமை இருக்கும். எல்லோரையும் அதட்டி ஆளக்கூடிய ஒரு ஆளுமை திறன் உங்களுக்கு இயல்பாகவே ராசிப்படி உங்களுடைய பிறப்பிலேயே இருக்கிறது. மேஷராசி அன்பர்கள் பெரும்பாலும் பொதுவாகவே தலைமை பண்போடுதான் இருப்பார்கள். யாரும் உங்களை ஆளுமை செய்ய முடியாது. நீங்கள் தான் எல்லோருமே ஆட்டிவிக்க முடியுமே தவிர உங்களை ஆட்டிவிக்க ஒருவருமே கிடையாது, அது இறைவனை தவிர. ஆகவே மேஷராசி அன்பர்கள் குழந்தைகளிடத்தில் அன்பாக இந்த நாள் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய, குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லதுங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சந்திர பகவானுடைய ஓரை பயன்படுத்துங்க. தொழில் செய்யறவங்க செவ்வாய், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் ரொம்பவே நல்லதுங்க. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து தாங்க போகணும். சாதாரணமாக நீங்கள் உடும்பு பொடியாக இருந்தால் எந்த வேலைகளும் நடக்காது. பிடிவாதத்தை தளர்த்துங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை தள்ளி வைக்க வேண்டிய நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஒரு முறைக்கு பலமுறை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வீண் பிரச்சனைகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தவறிப்போன சில வாய்ப்புகள் வரலாம். அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். மென்மேலும் வளர்வதற்கான சில முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக, திருப்திகரமாக, உங்களுக்கு நல்ல வருமானம், வியாபாரம், தொழில் நிலை, மேன்மையான நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சில விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். சில விஷயங்களில் மட்டும் கவனித்து இருக்க வேண்டும். அது என்னென்ன விஷயங்கள் என்று பார்க்கலாம். அதிலும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்குங்க. உங்களுடைய சிறு வயதில் செய்ய முடியாத சில வேலைகளை இந்த ஒரு விஷயங்களின் முகாந்திரமாக செய்யலாம். விளையாட்டு வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் உண்டாக்குங்க. அத்லெட்டிக் மற்றும் மற்ற ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் விருது பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதிபதியான சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வந்திருப்பது உங்களுக்கு சகலவிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். வீட்டில் இருப்பவர்களால் நல்ல ஆதரவு, துணைவர் வழியில் முன்னேற்றங்கள், நீங்கள் பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். உங்களை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற நினைப்பீர்கள். சூழ்நிலைகளை லாபகமாக உணர்வீர்கள். அரசாங்க வேலைகளில் மட்டும் மிக மிக கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். விளையாட்டு தொடர்பாக எந்த விஷயங்களை தொட்டாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கிறது. வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எது சரி என்பதை நீங்களே முடிவு செய்யக்கூடிய திறனும் வரும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் நன்றாக பேசக்கூடியவர்கள், பேசியே மற்றவர்களை சாந்தப்படுத்தக்கூடியவர்கள், நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், மோட்டிவேஷன் அதாவது பிறரை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள், ஆன்மீகம், பொது அறிவு, இப்படி பல விஷயங்களையும் தன்னுள் கிரகித்து வைத்திருப்பவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக சுவையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், தேடி தேடி சென்று சாப்பிடக்கூடியவர்கள், பிறருக்கு இல்லை என்றால் உடனே கொடுத்து விடுவார்கள். அந்த நல்ல குணம், நல்ல பண்பு இயல்பாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுவதால் சகல நன்மைகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகள் அதிகரிக்கும் நாள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இளைய சகோதர ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வெற்றி வெற்றி. வியாபாரம், தொழில், வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு இந்த நாள் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக, முதலீடு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பேச்சுவார்த்தைகள் ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாமே சிறப்பாக நடக்கும்.
புதிய வண்டி வாகனத்தின் தொடர்பான எண்ணங்கள் நாட்டங்கள் இருக்கும். எங்கு வெளியே சென்றாலும் பொறுமையாக சென்று பொறுமையாக வீடு திரும்புவது மிக மிக அவசியம். தாயினுடைய உடல்நிலையும் அவ்வப்போது பரிசோதித்து சரிபார்த்துக் கொள்வது, அவர்களை அக்கறை எடுத்து பார்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது விசேஷம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம் பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும், எதிர்பார்த்தது நடக்கும், சில நன்மைகள் தேடி வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும், பெரும்பான்மையான நன்மைகளை பெறுவீர்கள், சாதுரியமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு பெருக்கும், அக்கம் பக்கம் இருப்பவர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், உங்களுடைய பண தேவைகள் நிறைவேற மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மிதுன ராசி அன்பர்கள், வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க. எல்லோருமே உங்களிடத்தில் அன்பாக பேசுவார்கள். முகம் பார்த்து பேசாதவர்கள் கூட உங்களிடம் நேருக்கு நேராக அமர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பெற்றோர்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்புகள் மன மகிழ்ச்சியை தரும். வீட்டில் நிம்மதி இருந்தால்தான் வெளியே போகக்கூடியவர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் இருந்த பிரச்சனைகள் மறையும். நீங்கள் தேவைக்கு கேட்டிருப்பீர்கள், அந்த பணம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கேட்ட இடத்திலிருந்து அவர்கள் தானாகவே முன்வந்து ஒப்படைக்கக்கூடும். சில பிரச்சனைகள், கடந்த காலங்களில் இருந்த மனம் சார்ந்த குழப்பங்கள், தேவையற்ற வீண் அலைச்சல்கள், பிரச்சனைகள் தீரும். உடல் தோற்ற பொலிவுகள் மேம்படும், மிக அழகாக இருப்பீர்கள். பெருமாள் வழிபாடு செய்வதாலும் உங்களுடைய முகம் இன்னும் பொலிவு பெறும், தேஜஸ் பெறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாம். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலைக்காக முயற்சி செய்திருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய பதில் உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் காலம். அலுவலக வேலைகள் மதிப்பு உயரும், மரியாதை கூடும். உங்களை பற்றி பலருமே தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்குண்டான சில எண்ணங்கள் போக்கு உருவாகும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். அக்கம் பக்கத்தினராலோ வியாபாரங்களிலோ இருக்கக்கூடிய சில மனச்சோர்வுகள் அகலும். பண குழப்பங்கள் தீரும், மன குழப்பங்கள் அகலும். தெளிவாக சில சிந்தனைகளை மேற்கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தை இந்த நாள் பரிபூரணமாக பெற முடியும். வியாபாரம் தொழிலில் இருக்கக்கூடிய இடியாப்ப சிக்கல் போல் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குருவை நீங்கள் மனதார கெட்டியாக அவரை சரணாகதி அடைந்து விட்டால் அந்த சரணாகதி தத்துவம்தான் உங்களை பக்தி செய்ய வைக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பெற செய்யும். முன் ஜென்ம வினைகளை, கர்ம வினைகளை அகற்றும். ஆகவே இறை நாமம், உங்களுக்கு தெரிந்த சிவ நாமத்தையோ, உங்களுக்கு பிடித்த ராம நாமத்தையோ, கோவிந்த நாமத்தையோ உச்சரிப்பதாலும் அதற்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே என்று வழிபடுங்கள். அல்லது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ குருபியோ நமக என்று வழிபடுவது ஸ்ரீ குரு பகவானுக்குண்டான தானியமான வெள்ளை கொண்டை கடலை ஊற வைத்து அதனை இறைவனுக்கு பாதத்தில் வைத்து வழிபடலாம். அல்லது ஒரு சிலர் மாலையாக கோர்த்து கூட ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சமர்ப்பிக்கலாம். அவரவர்களுடைய விருப்பப்படி பிரார்த்தனைகள் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக கோட்டி கோட்டி லாபத்தை கொடுக்கக்கூடியது. குரு கடாட்சம் பரிபூரணம். ஜென்ம குருவாக இப்பொழுது உங்களுடைய ராசியில் இருக்கிறார். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது அநேக லாபத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள். விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேன்மையான ஒரு நல்ல நிலைக்கு வருவீர்கள். உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும்.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொழிவுகள், அதாவது நல்ல மன அமைப்பு, தோற்றப்பொலிவு சீராக இருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பார்க்கவே உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு உண்டு. அறிமுகம் ஏற்படும் நாள். பகை விலகும். வெளியில் இருப்பவர்கள் உங்களை தேடி வரலாம். உங்களுடைய பெருமையை புரிந்து கொள்வதற்கான காலகட்டமாக அமைகிறது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு திருப்திகரமாக உங்களுடைய வாழ்வியல் முறை சிறக்கட்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமைக்கான ராசி பலன்களைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக மன குழப்பங்கள் உண்டாக நேரிடலாம். இனம் புரியாத குழப்பங்கள் வரும். இது அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சந்திர பகவான் எந்த வீட்டில் மறைந்தாலோ அந்த ஜாதகருக்கு என்ன குறைபாடு இருக்கு, மனதில் நிம்மதி இருக்காது, ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீர்கள். பிறருடைய கருத்துக்களாலும் குழப்பங்கள் உருவாகும். நீங்கள் யாரிடத்திலும் வெளியே சென்று எதை பற்றியும் பேசாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் வரும். நன்மைகள் ஏற்படுத்தும். ஆனால் விவேகமாக இருங்கள். பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது எந்த விஷயங்களையும் உங்களால் செய்ய இயலாது. கையெழுத்து போடுவது, ஜாமீன் கேட்பது, அதே போல யாருக்குமாக ஷூரிட்டி கையெழுத்து போடாதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். பிறருடைய பணத்திற்கோ நகைக்கோ நீங்கள் பொறுப்பு ஏற்காதீர்கள். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி ஒரு சில பண வரவுக்கு ஆதாயம் உண்டு. நிழல்கள் எப்படி நம் கூடவே வருகிறது, அதே போலத்தான் நம்மளுடைய பாவ புண்ணியங்களும் நம்ம கூடவே வரும். வியாழக்கிழமை தினத்தில் ஒரு நபருக்காவது உணவு வாங்கி கொடுத்து விட்டால் உங்களிடம் எந்த எதிர்மறைகளோ அண்டாது நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் பெரிய பெரிய அளவிலாவது செலவுகளை செய்ய நினைப்பீர்கள். கூடுமான வரையில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுங்க. சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. தேவையற்ற உடல் உபாதைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்களிடத்தில் பணிவாக நடப்பது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. நிர்வாகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன் அனுபவங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்யும். யாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற சூக்ஷ்மத்தை உணர்ந்து செயல்படுங்கள். புகழ் நிறைவாக இருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். வேலையாட்களை அளவாக வைத்துக் கொண்டு வேலை செய்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. உங்களுடைய உழைப்பே பிரதானமாக அந்த இடத்தில் பேசப்படும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எல்லா நன்மைகள் வந்து சேர எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதத்தினுடைய வியாழக்கிழமை தினம் குரு நாள். ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் குரு காரகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே சித்திக்கும். கல்வி, மேன்மை, வேலை, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். குரு பகவான் என்பவர் புத்திரகாரகன். பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்ல விதமாக அமைந்திட திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்வது நல்லது. ஒரு சிலர் தன் பிள்ளைகளை முருகப்பெருமானிடத்தில் தத்து கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஐதீகமும் அந்த ஸ்தலத்தில் இருக்கும். அதிக பிடிவாதம் பிடிப்பவர்கள், ஜாதகத்தில் சில கோளாறுகள் உள்ளவர்கள், தோஷம் உள்ளவர்கள் குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கிக் கொள்வது அங்கு விசேஷம். அவர் குழந்தைகளை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வார். அவர்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் அனைத்துமாக தாயுமானவராக இருந்து முருகப்பெருமானை அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிறார் என்பது ஐதீகம். பிரத்யட்சமான உண்மை, அனுபவத்தில் கண்ட உண்மை.
ஆகவே சிம்மராசி அன்பர்கள் ராசியினுடைய நிலை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரமானது ராசியில் அமைகிறது. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இது நாள் வரையில் 11ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் இப்பொழுது 12ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகி இருக்கிறார். புதன் சுக்கிர பகவானுடைய இணைவு. லாபத்தில் சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்களிடத்தில் பொறுமை, நிதான போக்கு மிக மிக அவசியம். எளிதில் சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் இந்த நாள் சில அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கலாம். சந்திர பகவானுடைய நகர்வானது உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கு மெல்ல மெல்ல நகர்வதால் சில மாற்றங்கள் இருக்கும். மனநிலை குழப்பமாக இருக்கும். ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. மனோகாரகன் அவரே மறையும் பொழுது உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒரு சில எந்த ஒப்பந்தங்களையும் இந்த நாள் செய்ய வேண்டாம், கையெழுத்திடாதீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதுமானது. வேலைக்கு போனாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இறை பிரார்த்தனை செய்வது மிக மிக நல்லது. கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பச்சரிசி வைத்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல மன நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு உதவி செய்வது, மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தாலும் சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. நீர்காரகன் உணவுக்கு அதிபதி யார் என்றால் சந்திர பகவான் தான். ஆக சந்திர பகவான் மறையும் பொழுது அவரால் உங்களுக்கு எந்த பயனுமே ஏற்படாது. சில நேரம் அசௌகரியங்கள் இருக்கும். வெளி உணவு சாப்பிடுவதால் வயிறு உபாதைகள், சில தேவையற்ற பிரச்சனைகள் உடலில் வரலாமாக. வெளியே போகக்கூடியவர்கள் குடிக்கக்கூடிய நீரிலும் உணவிலும் கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு தேவை. யாரை பற்றியோ எந்த விஷயங்களை பற்றியோ கருத்துக்களை கூற வேண்டாம். உங்களை பற்றி விவாத போக்கு இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தோடு குருவின் பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருப்பதால் இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாகத்தான் அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். பகை இந்த ராசிக்காரர்களிடம் பிசினஸ் செய்வது, பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வது கூடாது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகர நட்சத்திரக்காரர்கள் விவேகமாக இருக்க வேண்டிய நாள். எதையும் நிதானத்தோடு சிந்தியுங்கள். நிதானமாக பேசுங்கள், செயல்படுங்கள். எச்சரிக்கை தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அசௌகரியம் ஏற்படும். குழப்பமான நிலையில் இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உடன் பிறந்தவர்களிடம் கவனமாக இருங்கள். விநாயக பெருமானை வழிபடுவது, அதிகாலை பொழுது சீக்கிரம் எழுது கொண்டால் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய செயல்கள் இந்த நாள் திருப்திகரமாக அமைந்திட, மன நிம்மதி கிடைக்க, உடல் ஆரோக்கியம் பெற, வருமானம் உயர, லாபம் சித்திக்க, வியாபாரம் தொழில் திருப்திகரமாக நடக்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு ஏற்பட திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். நவ கிரகங்களினுடைய நல் ஆசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பொக்கிஷமாக அமையட்டும் என பிரார்த்திக்கிறோம். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை, நவ கிரகங்களினுடைய செயல்பாடுகள் பற்றிய நிலைகள் இருந்தால் உங்களுக்கு பலன் எப்படி அமைய போகிறது என்பதை விரிவாக விளக்கமாக ஜோதிடத்தினுடைய நுட்பத்தோடு நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு அனுகூலம், சந்தோஷம், வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டோம் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய திறனும் வலிமையும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் நாள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பண உதவிகள் இந்த நாள் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த நாள் பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறது. வாழ்க்கை துணைவரினால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், சகோதரர்கள் வழியில் எதிர்பாராத சில உதவி,
நட்பு வட்டாரத்தினால் சந்தோஷம், வெளி இடங்களுக்கு வெளி ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கலை உணர்வுகள், சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகம், சுக போக வாழ்வு, குபேர சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு ஷோடசம் என்றால் 16 வகையான செல்வங்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உறவுகளினால் ஆனந்தம், ஏதாவது ஒரு வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. சக நபர்கள் உத்தியோகஸ்தர்களினால் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். எதிராக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். பாராட்டுக்கு உரிய நாளாக அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை திருப்தியை தரும். பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும் நாள். ஏற்றத்தோடு இருப்பீர்கள். எதிர்பார்த்த தனவரவுக்கு இடம் உண்டு. மனதில் நிம்மதி சந்தோஷம் பெருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். எல்லா விதமான வேலைகளும் திருப்திகரமாக நடக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். முகத்தில் தோற்ற பொழிவு அதிகரிக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். சந்தோஷம் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாக்கும். கவனமாக இருங்கள். உடன் பிறந்தவர்களுக்காக, தேவைகளுக்காக, வீடு நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சில நிலைகளில் இருப்பீர்கள். குடும்பத்திற்காக உதவக்கூடிய பணமாகத்தான் இருக்கும். இவற்றை சுப விரயங்களாக செய்து கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலை காக்க முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மருத்துவம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில், அதிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தோடு இருக்கிறார். குரு சந்திர யோகம். சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். பிறரை பற்றி எண்ணங்கள் அதிகமாக்கும். சமூக சிந்தனைகள் உண்டாக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக எண்ணிய காரியங்கள் இந்த நாள் நடக்கும். திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கடன் பற்றிய எண்ணங்கள், அதை சார்ந்த பய உணர்வுகள் விலகும். வீட்டு தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே அனுகூலமான நிலைகள் இருந்தாலும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வரலாம். களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்குதாரர்களோடு பேசுபவர்கள் கவனமாக இருங்கள். அதே போல உங்கள் துணைவரிடத்திலும் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் வழியில் கவனமாக இருங்கள். செவ்வாய் பகவான் என்பவர் சகோதரகாரகர். ஆக உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகளும் ஏற்படலாம். ரசனை தன்மையில் மாற்றங்கள் இருக்கும். புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு இயலாமல் போகலாம். பிறர் யார் எப்படி நினைக்கிறார்கள் என்கிற எண்ணங்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். துலாம் ராசி அன்பர்களை, அவ்வப்போது உங்களுக்கு மனப்போக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிலையாக முடிவெடுக்க முடியாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனித்து இருப்பது மிக மிக நல்லது. மாணவர்கள் படிப்பு நிலைப்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். பாடம் செய்து படிப்பதை காட்டிலும் புரிந்து செய்யும் பொழுது தேர்வுகளில் உங்களால் நல்ல ஒரு பதில் கொடுக்கவும் முடியும். தேர்வுகளில் ஜெயிப்பதற்கான நல் வாய்ப்புகள் அமைந்துவிடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும், தேடல் அதிகரிக்கும், பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள், நற்காரியங்கள் சித்தியாக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும், மேன்மை நிறைந்த நாளாக்கும், குணநலன்களை அறிந்து செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு திருப்தியை தரும் விதமாகத்தான் அமைகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் திருப்திகரமாக அமைய செல்வம், வளம், லாபம், மேன்மை, ஆரோக்கியம் உண்டாக்க எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய வாழ்வில் இந்த நாள் நல்லதே நடக்கட்டும், மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி எப்படி இருக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும், எதிலெல்லாம் கவனம் தேவை என்பதை அறிந்து செயல்பட்டால் உண்மையிலேயே இந்த நாள் நல்ல நாளாக உங்களுடைய வாழ்வில் அமையும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதத்தின் இந்த நாள் நீங்கள் பலனை கேட்கப் போகிறீர்கள். தினம்தோறும் நம்முடைய ராசி பலன்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், மறதி சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு புரிதல் இருக்காது. விலை உயர்ந்த பொருட்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறீர்கள். நினைத்த உடனேயே எதையும் செய்துவிட முடியாது. அதனால் பலன்களும் ஏற்படாது. மன போராட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யோசனைகள் பல விதங்களில் இருக்கும். தேவையற்ற எண்ண மாறுபாடு தன்மைகள் உண்டாக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். அப்படி இல்லாமல் நேர்மறையான எண்ணத்தை வரவழைப்பது நல்லது. நல்ல தியானம், யோகாசனங்கள் செய்வது, நன்றாக தண்ணீர் குடிப்பது, நல்ல உணவினை சாத்வீகமாக எளிமையாக எடுத்துக்கொள்வது விசேஷம். சந்திராஷ்டம நாளில் பிறருடைய விஷயங்களை பற்றி கேட்காதீர்கள். உங்களுடைய செயல்களை பற்றியும் சொல்லாதீர்கள். தம்பதியர்களுக்கிடையே ஓரளவிற்கு புரிதல் ஏற்படும். அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர ஒரு சிலருக்கு, 2 நட்சத்திரக்காரர்களுக்கு, விசாக மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவாவது நல்ல பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. இறை நம்பிக்கையோடு இருங்கள். இறை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய வினைகள் அகல, வினைகள் தீர இறைவனிடத்தில் நீங்கள் மன்றாடி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். தெய்வீக காரியங்களில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்தபடி ஒரு சில நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். எதிர்பார்த்த நற்காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு சில விஷயங்களில் ஆர்வங்கள் காட்டக்கூடும். எதிர்பார்த்தபடி நன்மைகள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நடக்கும். பங்குதாரர்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வப்போது மதிப்பு கொடுப்பது நல்லது. குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்று தனி ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளாது. எல்லாவற்றையும் பிறருக்காக தியாகம் செய்யக்கூடிய தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற தாத்பரியத்தையும் தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். எங்கு செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. காலை முதல் இரவு வரை உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். சுய சிந்தனையோடு, சுய நலம் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் கவனிப்பீர்கள். இதுவே உங்களுடைய மிக உயர்ந்த பண்பாகவே போற்றப்படும். சமூகத்தில் நல்ல நிலைக்கு வருவதற்காக பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். ஆலோசனைகள் பெறுவது நல்லது. தனிச்சையாக முடிவை எடுக்க வேண்டாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நெருக்கம் அதிகரிக்கும். எதையும் அதிகமாக எதிர்பார்க்காமல் கிடைக்கக்கூடியதை வைத்து சாதுரியமாக நடப்பது உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்க. முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. இந்த நாள் நீங்கள் அமைதியாகவும் உங்களுடைய செயல்களில் விவேகத்தோடு இருப்பின் எல்லாம் நல்லதாக நடக்க பல வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக அமைந்திட எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு சித்திக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதத்தில்
எதிலும் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், சிந்தனை போக்கில் கவனம் என்பது வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடும். இனம் புரியாத சிந்தனைகள் வந்து அலைமோதும். தலைவலிதான் அதிகமாக இருக்கக்கூடும். எந்த விதமான வழிக்கும் செல்ல முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீர்கள். மனப்போக்கு உங்களுடைய சிந்தனை போக்கு சீராக அமையாது. நேருக்கு மாறாகத்தான் அமையும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, செயல்படுத்துவது ஒன்று என்று போல. வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. விவேகமாக இருக்க வேண்டும். எதற்காகவும் அவதிப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள். தேவையற்ற விவாத போக்கை மற்றவர்களோடு தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் உங்களுடைய செயல்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் வரலாம். அவ்வப்போது உடல் ஆரோக்கிய குறைபாடு கூட ஏற்படும். குறிப்பாக மனக்குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள். சந்திர பகவான் மனோகாரகன், அஷ்டமாதிபதி அவரே உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எதுவும் கடந்து போகும் என்று அமைதிப்படுத்துங்கள். எண்ணத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் அது எங்கே ஓடிக்கொண்டே இருக்கும். எண்ணத்திற்கு எல்லையே கிடையாது. அது வேறு விதமாக உங்களை தவறான வழியில் கொண்டு செல்லலாம். தவறான எண்ணத்தை திணித்து விடும். ஆக மனதை அடக்க இறை நாமம் ஜபம் மிக முக்கியம். காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அம்பிகை தான் பிறை சூடிய சக்தியாக காஞ்சியில் அவதரித்த எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையாக வீற்றிருக்கிறாள். ஆக காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபட்டால் மனம் சார்ந்த, குணம் சார்ந்த, எண்ணம் சார்ந்த பிரச்சனைகள், தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் தவிர்க்கப்படும். ஆக தனுசு ராசி அன்பர்கள், ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளை வழிபடுவது குரு கடாட்சம் பெறுவதாலும் உங்களுக்கு சில நன்மைகள் பிறக்கும். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுவதால் இந்த வியாழக்கிழமை தினத்தில் குருமார்களை வழிபட நல்லது. திட்டமிட்ட சில காரியங்களில் பொறுமையாக செயல்பட வேண்டும். கடன் விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள். கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. சில நெருக்கடிகள் ஏற்படலாம். வீட்டை பராமரிப்பதற்கு சில நேரங்களில் பழுதாகி விடக்கூடிய சூழ்நிலையில் கைமாறாக பணம் கேட்க வேண்டிய நிலைக்கு கூட தள்ளப்படலாம். ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்கள். எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும். செலவுகள் ஏற்படும். இதனால் கையிருப்புகள் குறையலாம். சேமிப்புகள் சற்று குறைந்து வரும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிந்தனையை ஒரே முகமாக வைப்பது நல்லது. அலைச்சல்கள் ஏற்படும். வேலையாட்களினால் கவனக்குறைவு ஏற்படலாம். எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. பொறுமையை கடைபிடித்தால் நலம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்கள் துணைவரிடத்தில் அனுசரித்து செல்வது, குழந்தைகளிடத்தில் அன்பாக இருப்பது நல்லது. உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூராட நட்சத்திரக்காரர்கள் எதையும் விவேகத்தோடு செய்தல் வேண்டும். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது. எதிலும் நாட்டம் கொள்ளாதீர்கள். ஈடுபாடு என்பது ஏற்படாது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. அலைச்சல்கள் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகள் மனதில் ஓடும். இந்த நாள் சந்திராஷ்டமத்தினுடைய நிலையிலிருந்து தப்பிக்க தியானம், யோகாசனம் செய்யுங்கள். சந்திர பகவானை வணங்குங்கள். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலும் உங்களுடைய மனம் கட்டுப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு, மனநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கலாம். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், ஆடை தானம், அன்னதானம் செய்வதாலும் உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள், மன நோய்கள் குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். நெருக்கடிகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வியாழக்கிழமை உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த நல்லதை செய்வீர்கள். இருப்பவர்களாலும் நன்மை, அவர்களால் உங்களுக்கும் நன்மை. விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். விருப்பமுள்ள விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆடம்பரமான விஷயங்கள் மீதான நாட்டங்கள் இருக்கும்.
மகர ராசி அன்பர்கள் எதிலும் பொறுமை நிதானத்தோடு ஒரு காயாக நகர்த்துவீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தின்படி. பொதுவாக உங்களுக்கு தெய்வ சக்தி அதிகம், தெய்வத்தின் மீதான நம்பிக்கை மிக அதிகம். புதிய நபர்களுடைய ஆதரவு இந்த நாள் கிடைப்பதாலும் அறிமுகம் ஏற்படுவதாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும், ஆதாயம் ஏற்படுங்க. மிக கஷ்டமான செயல்பாடுகளை கூட மிக சாதாரணமாக செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. கடினம் என்பது இருக்காது, மனதளவிலும் இருக்காது, உடல் உழைப்பிலும் இருக்காது. இருந்தால் போர் இருப்பீர்கள், அந்த வேலைகள் தானாக நடக்கும். அவை தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் ஒருவருக்கு இயல்பாக நடக்கக்கூடியது. உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். சாத்வீகமான குணம் கொண்டவர்கள். உங்களால் பல நபர்கள் பல நன்மைகளை பெற்று இருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்கு என்னென்ன தேவைகளோ குடும்ப ரீதியாக பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பதால் இறை ஆசீர்வாதத்தோடு பெரியவர்களுடைய அருளாசியும் உங்களுக்கு சித்திக்கும். மாணவ மாணவிகள் குருமார்களிடத்தில் வணங்கி அவர்களிடம் பிரார்த்திப்பது நல்லது. தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரத்துக்கு இடம் உண்டு. தொழில் வியாபாரம் சித்திக்கும். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். மக்களுடைய தேவைகளுக்காக நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார மேன்மை உண்டாக்கும். நல்ல பலன்கள் இந்த நாள் கிடைக்கும். விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். பொருள் விற்பனை, நீர் சம்பந்தமான வியாபாரம், ஹோட்டல் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். சுவையாக சமைக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படுங்க. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடியதாக அமைகிறது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாகும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். நேர்த்தியாக சிந்திக்கக்கூடும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷம் இருக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். செயல்பாடுகளில் விவேகமாக இருந்து சாதிக்கக்கூடும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பிறருடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில சட்ட ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். தேர்ச்சி அதிகரிக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட வேண்டும் என எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும். இந்த நாள் நல்ல நாள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் கனிவான பேச்சுக்களினால் காரிய அனுகூலம் ஏற்படும். தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பின் அல்லது வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கலாம். மனதில் திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தெரிந்த விஷயங்களின் முகாந்திரமாக உங்களால் மென்மேலும் வளர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஒரு சிலருடைய ஆதரவின் மூலம் பக்க பலமாக உங்களுக்கு இருப்பார்கள். சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடும். நினைத்த வேலைகள் நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இருந்தாலும் சந்திர பகவானுடைய நகர்வானது மெல்ல மெல்ல 5லிருந்து 6ஆம் வீடான கடகத்திற்கு வருகிறார். அவர் ருணரோக சத்ருவின் ஸ்தானாதிபதி மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு வேலைக்குண்டான ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் இருக்கும். இருந்தாலும் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் நடக்கும். இந்த நாள் உங்களுடைய வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடும். குடும்ப விஷயங்கள் மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும். மன திருப்தி ஏற்படுங்க. சுப விசேஷங்கள், சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பல நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கிறது. வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு அழைப்பானை வரலாம், கால்பர் வரும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு சமூகத்தில் உண்டு. பெரிய ஒரு பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு, அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு எப்பொழுதுமே நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிரன் பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும், ஆதரவு பெருக்கம். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் நல்ல பலன் கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சூக்ஷமங்களை அறிவீர்கள். எடுக்கக்கூடிய வேலையினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்வீர்கள். நினைத்த வேலைகள் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். பிறரோடு அனுசரித்து போவீர்கள். எதிர்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் உதயமாகும். நண்பர்கள் இடத்தில் மனமிட்டு பேசினால் சில வேலைகள் கைகூடி வரும், விரும்பியது கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நிறைவேற்றுவீர்கள். கலை நுட்பங்கள் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு சிறந்த நாளாக இருந்தாலும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள், அட்மின் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களை அனுசரித்து போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கோபப்படுவதோ, உணர்ச்சி வசப்படுவதோ, வீண் வாக்குவாதம் செய்வதோ, அவர்கள் மீது குறை கூறுவதோ இந்த நாள் எடுபடாது. நீங்கள் எந்த அளவிற்கு நிர்வாகத்தில் பலம் சார்ந்ததாக இருக்கிறீர்களோ, ஸ்திரமாக இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய மன குழப்பத்திற்கு நீங்கள் உள்ளாகாதீர்கள். எதிலும் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். தாய் வழி உறவுகளினால் ஆதாயங்கள் ஏற்படும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு சில தொடர்புகள் ஏற்படும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். முக்கிய கலை பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். அது மட்டுமல்ல, தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், அதை சார்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ஆடம்பரமான நிலைப்பாடுகளில் தவிர்த்து எதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சார்ந்த விஷயங்களில் மட்டும் பணத்தை முதலீடு செய்யலாம். பங்கு சந்தை மற்றும் ஷேர் ட்ரேடிங் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் மிக மிக கவனித்து கொள்முதல் செய்தல் வேண்டும். அந்த கம்பெனி சார்ந்த நிலைப்பாடுகள், அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக அறிந்து செய்தல் நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தனித்தனியான ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன அமைப்பை அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். அதில் மட்டும் ஸ்திரமாக இருக்க வேண்டும். யோகாசனங்கள், தியானம் செய்வது மீனராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவானாக இருப்பதால் அவர்தான் மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதியாகவும் இருப்பதால் அவ்வப்போது உங்களுடைய மன அமைப்பை சீர்படுத்திக் கொள்வது நல்லது. அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது, பால் எடுத்துக்கொள்வது உங்களுடைய மன அமைப்பை சீர்படுத்தும். வேலை, தொழில், வியாபாரங்களில் போன்ற விஷயங்களில் சீரான போக்கு நிலை அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற உணர்வுகள் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். யாருக்கு என்னென்ன வேண்டும் என்பதை நீங்களாகவே உணர்ந்து உணர்வு பூர்வமாக செய்வதால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். கலை சார்ந்த நுட்பங்கள் புரிய வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். சில நன்மைகள் உண்டாகும். ஆதாயத்தை நோக்கி பயணப்படுவீர்கள்.
ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். முயற்சிகள் மேம்படும் நாள். சிக்கனமாக இருப்பது நல்லது. வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தாய் வழி உறவுகளினால் ஆதாயம் ஏற்படும். ஆக இந்த நாள் விவேகத்தோடு இருப்பதே சாலச் சிறந்தது. மிக மிக கவனமாக நகர்த்தினால் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் ஏற்படாது. இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக அமைய ஸ்ரீ குரு பகவானை வழிபடுவது, எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு செய்வது அதீத நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்க எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேகமாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே உண்டாக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக, திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.